வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கறி லீஃப் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் கருவேப்பிலை நம்ம தலைமுடிக்கு அவ்வளோ நல்லது. எப்படியாவது இவங்கள சமையல்ல நம்ம உள்ள தள்ளணும். ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு வேற. வாங்க இன்ஸ்டண்டா இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. இவங்க எல்லாரையும் ஒரே ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு அந்த வாணலியில் ஒன்றா வதக்க போகிறோம். நல்லா வெங்காயம், காஞ்ச மிளகா, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு இவங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கட்டும். அரைப்பதம் வதங்கின பிறகு நம்ம ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கி விடுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட தப்பு இல்லை. இப்போ நல்லா வதங்கிட்ட பிறகு இவங்களை நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இவங்கள தண்ணி இல்லாமல் ரஃப்பாக ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக சீரகம் தாளிப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயத்தை நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவு பொடியாக நறுக்கி அவங்களையும் ஒன்று சேர வதக்கிடுவோம். கூட கருவேப்பிலை, அரைச்ச விழுது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இப்போ முன்னாலே நான் காராமணி ஊற வச்சு அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த காராமணியும் போட்டு ஒன்றா ஒரு கலவையை கலக்கலாம். காராமணிக்கு பதிலாக நீங்கள் மூக்கடலையும் போடலாம், இல்லை பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ உதிராக சாதம் ரெடியாக இருக்கும். இந்த கலவை ரெடியானவுடனே சுட சுட சாதத்தை போட்டு நல்லா உதிராக இருக்க சாதத்தை போட்டு ஒரு கலன்னு கலந்தோம்னா சூப்பரான உதிரான கருவேப்பிலை புலாவ் ரெடி. நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக டேஸ்டியாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை செய்து கொடுப்போம். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.